மக்கள் வந்து பொருளாதார ரீதியா வந்து கஷ்டத்துல இருக்கிறவங்க, ஓகே, உடல் ஊனமுற்றவங்க, அப்புறம் காடி வாங்க முடியாதவங்க, சொந்த வீடு வாங்க முடியாதவங்க, பிள்ளை இல்லாதவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல வந்து பெரிய பாவம் பண்ணவங்க. மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு, இது வந்து நான் சொல்லல, இதை சொன்ன ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து முந்தி வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர், தமிழ்நாட்டுல இருந்து வந்தவர், ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்து அதுக்கு வந்துட்டு வந்து ஒரு படம், தமிழ் படம் எடுத்து ஃபிளாப் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஞானம் வந்து இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆயிட்டாரு. ஓகே, நம்மளோட இந்திய சமுதாயத்துக்கு வந்து வழிகாட்டியா நிற்கிறாரு. தமிழ்நாட்டுல வந்து கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் மேல. என்னத்துக்குன்னா அவர் வெளியாகின இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்காக வந்து அவர் மேல கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் வந்து எப்படின்னா வந்து ஞானத்தை வந்து போதிக்கிறாரு, மக்களுக்கு வந்து தீட்சை கொடுக்குறாரு. தீட்சை எப்படி கொடுக்குறாரு? பெரிய குரு தீட்சை வந்து இலவசமா கொடுக்க மாட்டாரு. ஓகே, தீட்சைக்கு வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டணம் கட்டணும். அது பாத்தீங்கன்னா 100, 200 இல்லைங்க, அதுக்கும் மேல. இவர் வந்து மக்களுக்கு வந்து ஏழ்மையா வாழ்றத பத்தி சொல்லி கொடுக்குறவரு. வந்து ஏறினா வந்து BMW காடி, இறங்கினா வந்து ரேஞ்ச் ரோவர், அப்படிதான் வருவாரு. அண்ட் தங்குனா வந்து லக்ஸரியான ஹோட்டல்ஸ்ல தான் அவரோட ப்ரோக்ராம் நடக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல்ஸ்ல தான் நடக்கும். இப்ப அடுத்ததா அவரோட ப்ரோக்ராம் நடக்க போற இடம் பாத்தீங்கன்னா இந்த வர 4ஆம் மாசம். ஓகே, இந்த வர 4ஆம் மாசம் நம்ம கேமரன் ஐலண்ட்ல நடக்குதுங்க. அதுவும் ரிட்ரீட், ஓகேயா, ரிசார்ட், அந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குது. ஒரு விஷயம் எனக்கு புரியல. இங்க வந்து நம்ம மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து இங்க போதுமான ஆட்கள் இருக்காங்க. ஆல்ரெடி இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு மனக்குறை, ஒரு ஒரு கஷ்டம், ஒரு மன வேதனை, ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்காதா, நம்மளுக்கு ஏதாச்சும் யார் மூலியமாச்சும் வந்து ஒரு உதவி கிடைக்காதா, நம்மளுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துராதா அப்படின்னு சொல்லிதான் வந்து எங்க மக்கள் வந்து போய் பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? அவங்க கஷ்டத்தை வந்து ரெட்டிப்பாக்கி கொடுக்குறீங்க. எப்படின்னா இருக்கிற கையில உள்ள பணத்தையும் புடுங்கிட்டு அவங்க பிரச்சனை தீர்ந்த பாடு இருக்காது, ஆனா அவங்க கையில உள்ள பணத்தை மட்டும் வலிச்சு எடுத்துக்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? அங்க பத்தாது, அங்க தமிழ்நாட்டுல செஞ்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்துட்டீங்களா? இல்ல எனக்கு என்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா, குருமார்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஞானம் பெற்ற குருமார்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட இதுல. ஆனா யாருமே தன்னைத்தானே நான் ஒரு குரு, என்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், என்கிட்ட வாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, என் காலில் விழுந்து கும்பிடுங்க, உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொன்னதில்லை. அப்படி சொல்றவங்களை நம்பாதீங்க. மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க. இன்னைக்கு நம்மளுக்கும் இறைவனுக்கும் நடுவுல வந்து ஒரு சென்டர் பர்சன் வந்து தேவையில்லை. ஓகேயா, நீங்களே புராணங்களை படிங்க. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தோட புராணங்களை படிங்க. மந்திரங்கள் வந்து உச்சரிங்க. டெய்லி மந்திரங்களை வந்து நீங்க வந்து டேப் ரெக்கார்ட்ல போடுறதும் நீங்க உங்க வாயால உச்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உச்சரிச்சு மனசார வேண்டுங்க, கண்டிப்பா உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அதுக்காக போயிட்டு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு பணத்தையோ இழந்து இன்னும் உங்க பிரச்சனை ஊட்டிக்காதீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. யாராச்சும் வந்து நான் தான் பரம்பொருள், நான் தான் மகாதேவ், நான் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா போய் மாட்டிக்காதீங்க.